ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆர் தே மிஸ்ஸிங் யூ, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீடிங். ஓகேவா? நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா, அடுத்து நோ கான்டாக்ட் அவங்களோட நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்கலாம், அதுக்கப்புறமா யூனிவர்ஸ் மெசேஜ் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு கார்டே பார்த்தோன்னா 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு கம்ப்ளீட்டாக உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்கங்கிறத சொல்கிற கார்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டெவில் கார்டு, அண்ட் தேர்ட் ஒன் கிங் ஆஃப் வான்ஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் 3 ஆஃப் ஷோர்ட்ஸ், அண்ட் லாஸ்ட் ஒன் கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான நாஸ்டாலஜிக் அண்ட் எமோஷ்னல் மிக்ஸ் எனர்ஜி ரீடிங் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நினைவுகள் வந்து உங்களோட பழைய நினைவுகளை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது வந்து ஒரு பக்கம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப வலியையும் கொடுக்குது. ஸோ ப்ளஷர் அண்ட் பெயின் ரெண்டையுமே சேர்த்து கொடுக்குது உங்களோட நினைவுகள். ஓகே, அவங்களால உங்களை வந்து மறக்க முடியலை. ஆனால் அவங்கக்கிட்ட ஈகோ அண்ட் கில்ட், அப்புறம் கண்ட்ரோல் இஷ்யூஸ், இது எல்லாமே இன்னும் அவங்க மனசில் இருக்குது, அதுதான் தெரியுது. பட் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் அந்த ரீடிங் என்ன உங்கள் பர்சன் மனசில் இருக்குது, உங்களை மிஸ் பண்ணுறாங்களா என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6 ஆஃப் கப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களோட நினைவுகள் இன்னுமே உங்கள் மனசில் அலைவாக இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு பாஸ்ட் லவ் எனர்ஜி 6 ஆஃப் கப்ஸுங்கிறது. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்கள் கூட இருந்த அந்த பழைய நாட்கள், பழைய தருணங்கள், அந்த ஓல்ட் மெமரிஸ், ஒன்றா சேர்ந்து சிரித்தது, அந்த எமோஷ்னல் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போவும் அவங்க மனசில் ரீப்ளே பண்ணி பார்க்குறாங்க. ஓகேவா? ஃப்ரீக்வெண்ட்டாக ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க வந்து உங்களோட ஃபோட்டோஸ் பார்க்கலாம், உங்களோட மெசேஜஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இல்லை உங்கள் பேரை கேட்டாலே வந்து அவங்களோட ஹார்ட் வந்து ஸ்கிப் ஆகுது. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது உங்களுக்குள்ளே. நீங்கள் இதுக்கு முன்னாடி சேட் பண்ண மெசேஜஸ் எல்லாம் எடுத்து படித்து பார்க்குறாங்க. ஓகேவா? நீங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோஸையும் அவங்க பார்க்குறாங்க. உங்களோட ஃபோட்டோஸையும் பார்த்து உங்களோட பழைய நினைவுகள், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்த சந்தோஷமாக இருந்த அந்த நாட்களை வந்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அதுதான் இந்த 6 ஆஃப் கப்ஸ் மூலயமா தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டெவில் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு அட்டாச்மெண்ட் அண்ட் அப்சஷன். ஓகேவா? அவங்களுக்கு இன்னுமே உங்கள் மேலே வந்து ஒரு எமோஷ்னல் அண்ட் ஃபிசிக்கல் அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க மனசில் வந்து உங்களை விட்டுட்டு போக முடியல. ஓகேவா? இது வந்து டேரோ ரீடிங் வந்து எப்போவுமே எனர்ஜி பேஸ்டு தான், ஜெண்டர் பேஸ்ட் கிடையாது. ஸோ உங்கள் பர்சனுக்கு வந்து உங்களை விட்டுட்டு போக முடியல. யூ ஆர் ஃபீமேல் ஆர் மேல், உங்கள் பர்சனுக்கு வந்து அவங்க மனசு முழுக்க உங்களை விட்டுட்டு போக முடியலன்ற தாட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க, ஆசைகள் இருக்குது, கில்ட் அண்ட் டிசையர் ரெண்டையுமே அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கார்டு வந்து ஒரு வார்னிங்காகவும் நம்ம வச்சுக்கலாம். அவங்கக்கிட்ட வந்து ஈகோ, கண்ட்ரோல் அண்ட் டாக்ஸிக் பேட்டர்ன் இருக்குது. ஓகேவா? இந்த டாக்ஸிக் பேட்டர்னால தான் உங்களுக்குள்ளே இஷ்யூஸ் வந்திருக்கு. அதுதான் இப்போ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கார்டு ஒரு வார்னிங் கார்டாகவும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா கிங் ஆஃப் வான்ஸ். இந்த கார்டு சொல்கிறது என்னென்னா, உங்கள் பர்சன் ரொம்ப ப்ரைட் அண்ட் பேஷனில் இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே இன்னுமே வந்து அன்பு, காதல், ஆசைகள் எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஈகோவும் கொஞ்சம் இருக்குது. ஓகேவா? ரொம்ப ஈகோ அண்ட் ப்ரைடாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே காதல் இருக்குது, அன்பு இருக்குது, அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்க, உங்களை நல்லா அட்மையர் பண்ணுறாங்க, உங்கள் மேலே அவ்வளோ டிசையர் இருக்குது. அவங்களுக்கு வந்து உங்களோட எனர்ஜி இந்த சமயத்தில் மிஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? உங்களோட எனர்ஜி, உங்களோட லவ், உங்களோட அஃபெக்ஷன், இது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட ஈகோ அண்ட் ப்ரைடு, அதால் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணாததுக்கு காரணம் அவங்களோட ஈகோ அண்ட் ப்ரைடு தான். ஓகேவா? அதுதான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதை தடுக்குது. ஓகே, நான் தான் உங்களுக்கு கால் பண்ணணுமா, நான் தான் மெசேஜ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஈகோ வந்து அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து தடுத்து நிறுத்துது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 3 ஆஃப் ஸ்வர்ட்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2 பேருக்குமே மனசில் வந்து பயங்கர வலி, வேதனை இருக்குது. அதை 2 பேருமே ஃபீல் பண்ணுறீங்க. இந்த செப்ரேஷன் வந்து அவங்களுக்கும் பயங்கர பெயினை கொடுத்துருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு வலியை உணர்றீங்களோ அதே அளவுக்கு அவங்களுமே வந்து ஒரு வலியை உணர்ந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து இந்த ஹார்ட் பிரேக்கை வந்து வெளிக்காட்டாமல் சைலண்ட்டாக வந்து அதை தாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கான வந்து உங்களோட அப்சன்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ரொம்பவே வந்து நீங்கள் இல்லாததை வந்து அவங்க ரொம்ப வந்து
உணர்றாங்க. ரொம்ப அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிக்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அவங்கள. உங்களுக்குள்ள இஷ்யூஸ் வர்றதுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸும் காரணமாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேர்ட் பார்ட்டி நாட் ஒன்லி ரொமான்டிக் பார்ட்னர், இட் கேன் பி எனிதிங். ஓகேவா? உங்கள் ஃபாதராக இருக்கலாம், மதராக இருக்கலாம், ஒர்க்காக இருக்கலாம், அவங்களோட பேஷனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. பட் ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்டர்ஃபியர் ஆர் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கான காரணமாக இருக்குது. அதால் வலி வேதனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவிக்கலாம். அது மூலியமாக தான் உங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தோன்னா கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே இன்னுமே அந்த ஜென்யூன் லவ் அண்ட் கேர் இருக்குது. ஓகேவா? அதில் எந்த டவுட்டுமே வேணாம். டீப் ஹிடன் ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அதை வந்து அவங்க வெளியில் காட்டல, ரொம்ப காமாக இருக்காங்க. அதே மாதிரி உள்ளே வந்து எமோஷ்னல் வேவ்ஸ் வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்குது. ஓகே, அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக மெச்சூர்டாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து எதையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஓகே, ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்க மனசில், அவங்க மைண்டில் வந்து பாஸ்ட் நினைவுகள், ஒரு ரெக்ரெட் இருக்குது, ஒரு லாங்கிங் எல்லாமே மிக்ஸ் ஆகி கலந்து போய் அவங்கள கலங்க வச்சிட்ருக்கு. ஆனால் ப்ரைடு, அவங்களோட ஈகோ அண்ட் ப்ரைடு, அப்புறம் ஃபியர், இதெல்லாமே வந்து ஒரு டைரக்ட் கம்யூனிகேஷனை ஸ்டாப் பண்ணுது. ஓகேவா? டைரெக்டாக உங்களை கம்யூனிகேட் பண்ண முடியாத மாதிரி ஒரு எனர்ஜி வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஸ்பிரிட்ஸோட மெசேஜாக இருக்குது. ஓகே, இதை தொடர்ந்து நம்ம வந்து யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, யூனிவர்ஸ் சொல்லுங்கள், நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சன் அவங்கள மிஸ் பண்ணுறாங்களா? நோ கான்டாக்டில் இருக்கிற நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சன் அவங்கள மிஸ் பண்ணுறாங்களா? சொல்லுங்கள் யூனிவர்ஸ். என்ன கார்டு வருது, என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சன் அவங்கள மிஸ் பண்ணுறாங்களா? நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க. அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ், டிஸ்ஹானஸ்டி, மெண்ட். ஓகே, இப்போது இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு அன்ஃபினிஷ்டு லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா? உங்கள் கனெக்ஷன் இன்னுமே, உங்கள் ரிலேஷன்ஷிப் இனிமே முடியல. இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதா எந்த கார்டுமே சொல்லலை. ஓகேவா? ரெண்டு பேருக்கும் இடையில சொல்லாமலே இருக்கிற அந்த எமோஷன்ஸ், அந்த தீராத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், மன வலி, வேதனைகள் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? அதனால் யூனிவர்ஸ் இப்போ வந்து ஹீலிங் அண்ட் ட்ரூத் எனர்ஜியை கொண்டு வருது. ஓகே, ஃபஸ்ட்டு அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இருக்குது இல்லையா, வி ஸ்டில் ஹாவ் திங்ஸ் டு ரீசால்வ் அண்ட் டிஸ்கஸ் அப்படின்ட்டு. இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இன்னுமே உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அந்த மிஸ்ஸிங் ஃபீல்டுக்குள்ளே தான் அந்த ரெக்ரெட், கில்ட், லாங்கிங் எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ அவங்களுக்கு உங்கள் கூட பேசணும், ஒரு க்ளோஷர் தேவை, மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இன்னர் புல் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோன்னா டிஸ்ஹானஸ்டி, பை லையிங் ஐ ரிப்ட் அஸ் அப்பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்லாமல் ஏதோ உண்மையை மறைச்சிருக்காங்க. ஒரு தேர்ட் பர்சன் எமோஷன் இல்லை, ஒரு ஃபியராக கூட இருக்கலாம். அதனால் அந்த சீக்ரெட் காரணமாக ஒரு கில்ட்டி, ஒரு எமோஷ்னல் பேர்டன் வந்து உங்கள் பர்சனுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஓகே, அவங்களே வந்து உண்மையை சொல்லாமல் விட்டது தான் செப்ரேஷனுக்கு காரணம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து மூணாவது கார்டு என்னன்னு பார்த்தோன்னா மெண்ட், ஐ வாண்ட் டு ஃபிக்ஸ் அவர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீலிங் அண்ட் ரீகன்சிலேஷன் எனர்ஜி தான் இந்த கார்டு. ஓகேவா? யூனிவர்ஸ் இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு ஹீலிங் ஃபேஸை கொடுக்குது. அவங்க மனசில் எல்லாத்தையும் என்னால் சரி பண்ணிட முடியுமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ யூனிவர்ஸ் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜியை காமாக செல்ஃப் லவ் வழியாக பேலன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா யூனிவர்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்பவும் கொண்டு வரும். ஓகேவா? உங்கள் பர்சன் நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, புரோக்கன் ஆன விஷயங்கள் எல்லாமே இப்போது ஹீல் ஆகிடும். ஓகே, அண்ட் ஹிட்டனாக என்னென்ன திங்ஸ் இருந்ததோ அது எல்லாமே ரிவீல் ஆகிடும். வாட் இஸ் ஹிடன் வில் பி ரிவீல்டு. ஓகே, அதே மாதிரி என்ன விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கணுமோ அது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் மீன்ட் வில் ரிட்டர்ன். ஓகேவா? இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. உங்கள் பர்சன் மிஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டோம். உங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டோம். எஸ், கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாங்க. ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா இந்த மாதிரியான ஒரு உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பிரேக்கப் வந்திருக்கு, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் வந்திருக்கு. இப்போ வந்து உங்கள் பர்சன் எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே தான் காரணங்கிறதையும் ரியலைஸ் பண்ணுறாங்க. அதை சரி பண்ணணும் அப்படின்ற தீர்மானமும் உங்கள் பர்சன்கிட்ட வந்துருச்சு. ஸோ உங்கள் பர்சன் சீக்கிரமாகவே
அடுத்த நெக்ஸ்ட் ஆக்ஷன் உங்களை நோக்கி வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்னுமே உங்கள் மனசில் உங்கள் மேலே காதல் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? அந்த அன்பு காதல் எல்லாமே அப்படியே இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் ரீகன்சைல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 3 வீடியோஸ் போடுறேன். 3 வீடியோவுமே உங்களுக்கு ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எந்த வீடியோ உங்களுக்கு ரீசனேட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா விட்டுறலாம். இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன். அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.